ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் கோதுமை பிஸ்கெட் வீட்டிலையே ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் செய்ய ஆரம்பிக்கலாம். பிஸ்கெட் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முதல்ல எடுத்து வெளியில் வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா அதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நாம் இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கடாய், குக்கர்லேயே ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கோதுமை மாவை ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீதமுள்ள மாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ விஸ்கை வெளியில் எடுத்துட்டு நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை. நாம் சேர்த்த வெண்ணெயே இதுக்கு போதுமானதாக இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக பிசைஞ்சாலே இந்த மாவு ஒன்றா சேர்ந்து வந்துடும். மாவை பிசைஞ்சாச்சு. இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா செட் ஆகி வரும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை கவர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நாம் மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அது மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்து அதை லைட்டாக அழுத்திக்கோங்க. ஓரளவுக்கு அழுத்திட்டு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பிஸ்கெட் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற பட்டர் ஷீட் எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக பண்ணியிருக்கேன். பிஸ்கெட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். மாவு கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லைன்னா டம்ளர், அப்படி இல்லைன்னா ஏதாவது மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக பிஸ்கெட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பிஸ்கெட் பண்ணி கொடுத்தோன்னா கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெண்டு கப் கோதுமை மாவில் நம்மளுக்கு 40 பிஸ்கெட் கிட்ட வரும். இந்த பிஸ்கெட்டை செஞ்சுட்டு ஒரு காற்று போகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்து நாம் திரும்பவும் பிஸ்கெட் செஞ்சுக்கலாம்.
பிஸ்கட் கட் பண்ணுற டைமில் நாம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் பிஸ்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் பட்டர் அப்ளை பண்ணி அது மேலே பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே வச்சிடலாம். கடாய் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பிளேட் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிஸ்கெட் ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். 25 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிஸ்கெட்டோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பிஸ்கெட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிஸ்கெட் ரெடியானதும் நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டுகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, பிஸ்கெட் எல்லாமே கரிஞ்சு போயிடும். லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சுக்கோங்க. டைம் முன்ன பின்ன ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.